பண்ணிக்கொண்டு தியானிக்க வேண்டும். அவர் உருவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விளக்கும் ஸ்லோகம். தற்போது ஆஞ்சநேய சுவாமியை கண்களால் பருகிக் கொள்வோம். காதால் அவர் எப்படி எழுந்தருளி இருக்கிறார்ங்கிறதை கேட்டுக்கொள்வோம். வந்தே வானர நாரசிம்ஹ ககராட் குரோட அஸ்வ வக்திரான்விதம் 5 முகங்களையும் வர்ணிக்கும் இடம். வந்தே வணங்குகிறேன். வானர குரங்கு முகத்தோடே ஹனுமான் முகத்தோடே முன்னே பிரதானமாக திருமுகமண்டலம். அடுத்தது வலப்புறம் சென்றால் நாரசிம்ஹ பிரகலாதனுக்கு வரதனாக தூணுக்கு மத்தியத்திலே தோன்றின நரசிம்ஹ உருவம். பின்னால் சென்றால் ககராட் கக ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகள். ககராட் பறவைகளுக்கு அரையனான பறவையேறு பரம்புருடான ஆழ்வார் சாதித்தபடிக்கு பறவை அரையன் என்று சொல்லும்படிக்கும் புள்ளரையன் கோ என்ன ஆண்டாள் பாடியபடிக்கும் கருடன் எழுந்தருளி இருக்கிறார். பின்புறத்தில் கருடன். பிரதட்சணமாக வந்தோமானால் குரோடாஸ்வ வர்த்திரான்விதம். குரோடா நரசிம்ஹன், குரோடா ஹனுமான், குரோடான்னு சொன்ன வராகம்னு அர்த்தம். பன்றி முகத்தானாக இடதுபுறத்தில் சேவை சாதிக்கிறார். முன்புறத்தே வந்தால் ஹனுமானாகிற முகத்துக்கு மேலே ஹயக்ரீவ பெருமாள் வித்தைக்கெல்லாம் அதிபதியாக எழுந்தருளி உள்ளார். அப்ப ஆஞ்சநேயர் சேவித்து கொள்வோமானால் ஹனுமான்கிற முகத்தை சேவித்தால் ராமபக்தி பிறக்கும். நரசிம்மன் திருமுகமண்டலத்தை சேவித்தால் பயமத்தனையும் விலகும். கருடனை சேவித்தோமானால் பெருமானுக்கு கருடனை போல இருந்து கைங்கரியம் பண்ணும் பண்பு வளரும். இடதுபுறத்தே உயர்ந்த பரிமுகத்தான், அதாவது முன்புறத்தில் இருக்கும் குதிரமுகம், பக்கத்தில் இருக்கும் வராகமுகம். வராகமுகத்தில் பன்றிமுகத்தான சேவித்தால் பெருமானிடத்தில் உறுதி ஏற்படும். பிரளய சமுத்திரத்திலிருந்து இவர் தானே தூக்கினார், அதை போல சம்சார சாகரத்திலிருந்தும் தூக்கி விடுவார். அந்த நம்பிக்கை ஏற்படும். வராகமுகத்தை சேவித்தால் முன்புறம் வந்து ஹயக்ரீவ பெருமானை சேவித்து கொண்டால் பிரம்ம வித்தையே வித்யை, மற்ற அத்தனை வித்தைகளும் பிரயோஜனமில்லை. பிரம்மத்தை தெரிந்தால் அனைத்தையும் அறிந்து கொள்ளுகிறோம். மற்ற எதை தெரிஞ்சுனுட்டு பிரம்மத்தை தெரியலேனால், ராமனை தெரிந்து கொள்ளாவிட்டால் எது தெரிந்தும் பயனில்லை என்பது ஹயக்ரீவ பெருமானிடத்தில் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி 5 முகமும் 5 நல் அருளை நமக்கு ஈந்து கொண்டு ஹனுமான் எழுந்துள்ளி இருக்கிறார். எப்ப 5 முகமோ 10 கைகள் இருந்தாக வேண்டும். 10 கைகளிலும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அதை அடுத்த ஸ்லோகம் சொல்றது. திவ்யாலங்கரணம் திருபஞ்ச நயனம் தேதீப்பியமானம் ருச்சா. ருச்சா ஒளியாலே, தேதீப்பியமானம் பளபளத்து கொண்டு ஆஞ்சநேயர் எழுந்துள்ளி உள்ளார். திருபஞ்ச நயனம் 3 15. ஒரு திருமுக மண்டலத்துக்கு 3 கண்கள், 5 முகங்களுக்கு 15 கண்கள், 15 கண்களோடே கூட. கீதையில் 15வது அத்தியாயத்தில் தான் பெருமான் புருஷோத்தமன் என்று கூறிக்கொள்ளுகிறான். அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா. அந்த புருஷோத்தமனை விளக்குமா போலே 15 திருக்கண்களாலும் அவனையே சேவித்து கொண்டிருக்கிறார். 15 திருக்கண்களும் 5 முகமும் கொண்டவர். அவருடைய திருக்கைகளில் ஆயுதங்களை எழுந்துள்ளார். ஹஸ்தாப்ஜைஹி அசி கேட்ட. முன்புறத்தில் இருக்கும் பிரதானமான 2 திருக்கைகள். அதிலே வலது கையில் அசி பெருத்த கத்தி பிடித்துள்ளார். இடது கையில் கேடயம். அசி கேட்ட இது முக்கியமான கை. அதற்கப்புறம் அடுத்து இருக்கிற 4 4 8 கைகள் புஸ்தக. வலதுபுறத்தில் 2வது திருக்கையில் புத்தகத்தை பற்றி உள்ளார். சுதா கும்ப. இடதுபுறத்தில் நேரே 2வது திருக்கையில் அமுதக்குடத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். அங்குஷ. எப்போதும் பெருமான் கையில் அங்குஷம்ங்கிற ஆயுதம் இருக்கும். அதை ஆஞ்சநேயர் கையில் பற்றி இருக்கிறார். அத்ரீனு சஞ்சீவி பர்வத்தத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். ஹலம் கலப்பையை வலக்கையில் கீழ்கையில் பிடித்திருக்கிறார். கட்வாங்க கட்டில் காலாகிற ஒரு ஆயுதம் இடது கையில் பற்றி இருக்கிறார். பணி அந்த கை கருகிலேயே நாகப்பாம்பை பிடித்து கொண்டிருக்கிறார். பௌருகம் பெருத்த மரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். தசபுஜம். இப்படி 10 திருக்கைகளில் 10 ஆயுதங்களோடே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். சர்வாரி வீராபகம். அனைத்து விரோதிகளையும் போக்க வல்லவர். நம்மிடத்திலே 10 விரோதிகள் உள்ளனவே. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இந்த 10 தான் நமக்கு விரோதிகள். ஆழ்வார் பாசுரத்தில் 7ஆம் 10 ஆரம்பத்தில் சாதிக்கிறார். உள்ளினாவில் ஐவரால் குமை தீர்த்தி. இதை மணவாள மாமுனிகள்
தம்முடைய திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே ஒரே பாசுரத்தால் சாதிக்கிறார். உள்நிலாவிய ஐவரால் குமை தீர்த்தி என்ன உன் பாதபங்கயம் நன்னிலாவகையே நலிவான் என்ன எண்ணுகின்றாய். உன்னுடைய திருவடிகளை அடைய முடியாத வண்ணம் ரொம்ப சிரமம் கொடுக்கிற. இந்த இந்திரியங்களை வைத்து நாம் படும் பாடு தாங்க முடியவில்லை. 10 புலன்கள் படுத்தும், இதுக்கு மேல மனசு தலைவரத்தர் சேர்த்து படுத்துவார். இந்த 10ஐயும் இல்லாத ஆக்கிறதுக்கு தான் ஆஞ்சநேய சுவாமி 10 திருக்கரங்களிலும் 10 ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறார். அதை சேவித்தோமானால் நம் 10 புலன்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இவரை சுத்தி இவருக்கு திருமஞ்சனம் செய்வதற்கும் இவருக்கு திருப்பரியட்டம் வஸ்திரம் சாத்துவதற்கும் பல அமைப்புகள் 36 அடி உயரத்துக்கு ஒரு பெருமாள் எழுந்துருள் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார்னால் எப்படி பரியட்டம் சாத்துறது, எப்படி மாலை சாத்துறது, திருமஞ்சனம் பண்றது எல்லாத்துக்கும் பக்கவாட்டில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். இவருக்கு கீழே 8 அடிக்கு பத்மம், 2ஆக பிளந்திருக்கும் பத்மம், மேல் நோக்கி இருக்கும் பத்மம் தாமரை, கீழ் நோக்கி பூமியை நோக்கி இருக்கும் பத்மம் தாமரை. இந்த 2 தாமரைகளுக்கு நடுவில் ஸ்வர்ணபந்தனத்தோட சுவாமி எழுந்துருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். ரொம்ப நேரம் சேவித்து கொண்டிருக்கலாம், தள்ளி போனாலும் சேவிக்கலாம், கிட்ட வந்தாலும் சேவித்துக் கொள்ளலாம். இன்று நாம் ஆனந்தமாக பஞ்சமுக ஜெயமங்கள ஆஞ்சநேயரை பஞ்சவட்டியில் சேவித்துக் கொள்ளும் பேறு பெற்றோம். குரங்குகள் மலைய நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலில் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் பாடியபடிக்கு குரங்குகள் அனைவரும் சேர்ந்து ராமனுக்காக பாலம் கட்டினார்கள். இங்கே ஹனுமானுடைய சன்னதிக்கு முன்பாக தண்ணீரில் மிதக்கும் சேதுவின் கல்லை சேவித்துக் கொள்கிறோம். இது மிதக்கும் கல். அனைவருக்கும் சந்தேகம் இருக்கலாமே, கல் மிதக்குமா என்று. 15 கிலோ எடையுள்ள கல் இங்கே மிதந்து கொண்டிருக்கிறது. அப்ப ராமனுடைய திருக்கை, நலன் நீலன் என்னும் குரங்குகளின் கை ஹனுமான் தொட்டு தொட்டு கட்டியது எப்படி மிதந்திருக்கும், அதை இங்கு கண்கூடாக தரிசித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் இங்கு வருகிறார்கள், சுவாமியினுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இது மாதந்தோறும் மூல நட்சத்திரம் கொண்டாடப்படுறது. மார்கழி மாசம் மூல நட்சத்திரத்தின் போது ஹனுமானுக்கு விசேஷ உற்சவம் நடத்தப்படுகிறது. ராமருக்கு உற்சவம் உண்டு, சுதர்சனாழ்வானுக்கு திருமஞ்சன உற்சவம் உண்டு, நித்தியப்படி சீதாராமர்களுக்கு திருக்கல்யாணம் உண்டு. திருக்கல்யாணத்துக்குன்னே தனி மண்டபம் கட்டப்பட்டு அம்மண்டபத்தில் தினமுமே சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம். பங்குனி மாசம் உத்தரத்துல தான் அவளுக்கு கல்யாணம் நடந்தது. ஆனா இங்கேயோ நித்தியம் பங்குனி உத்தரம் என்ன தினப்படியே திருக்கல்யாணத்தோட ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அவசியம் அனைவரும் கண்டிப்பா இங்க எழுந்தருளி ஆஞ்சநேயரை சேவித்து அவருடைய 5 முகத்தாலும் 5 அருள்களை பெற்று நீடூழி ஆனந்தமா இருக்கணுங்கிறத உங்கள் எல்லாரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொண்டு ராமன் சீதா கல்யாணத்துக்காக புறப்படுகிறார். ஜனகபுரியை நோக்கி விஸ்வாமித்திரர் புறப்பட்டார். ராமா, வேலை முடிந்தது, நீ வருகிறாயான்னு கேட்டார். ராமன் ஏற்றுக்கொள்கிறான். மைதிலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி யஜ்ஞா பரமதர்மிஷ்டா தத்ர யாஸ்யாமஹே வயம். நாம் எல்லாரும் ஜனகன் பண்ணும் யஜ்ஞத்துக்கு போறதா இருக்கோம், நீ வரியா? சரின்னு ஏத்துண்டா. சுத்தி இருக்கிற ரிஷிகளெல்லாம் அங்க நடக்க போறதை பத்தி சொல்றார்கள். ஏற்கனவே ஜனகன் சிவபெருமானிடத்தில் அவருடைய வம்சத்துல வந்து இருக்கிற வில்ல வச்சுட்டு இருக்கார். தம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேணும்னு ஜனகனுக்கு ஆசை. சீததாம் பெண். அவளுக்கு சீதான்ற திருநாமம் ஏன் வந்தது? சீதா லாங்கல பத்ததி, தனக்கு புத்திர பேர் வேணுங்கிறதுக்காக யஜ்ஞசாலையை உழுதான் ஜனகன். மேற்கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ண வேண்டும். உழும்போது கலப்பை போய் தடக்கென தட்டி ஓரிடத்தில் நின்றது. அங்கிருந்து பூமியில் சீதை தோன்றினாள். சீதா லாங்கல பத்ததியினால் கலப்பையினுடைய நேர்கோடு நுனி, அதுக்கு தான் சீதான்னு பேர். அங்கிருந்து பிறந்தபடியால தான் சீதா. சீதைக்கு கல்யாணம் பண்ணணும். வயசு 6 ஆயிடுச்சு. 6 வயசுக்கு கல்யாணம் ஆகலேன்னு ஜனகனுக்கு ரொம்ப வருத்தமா. இல்லாத பார்க்காத ஜோசியர் இல்லை, சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அவன் அதுக்கு ஒரு சுல்கம் வைத்தான். சுயம்பரத்துக்கு அந்த நாளில் மன்னர்கள்லாம் வைப்பாடோ இல்லையோ, இவனும் சுயம்பரத்துக்கு வச்சான். சிவபெருமானுடைய வில்லை யார் எடுத்து நாணேற்றுகிறானோ அவனுக்கு பெண்ணை கொடுப்பேன். எத்தனையோ ராஜாக்கள் வந்து பார்க்கறா, தொடர்ந்து கூட முடியல. தத்தி பூர்வன் நரஸ்ரேஷ்ட தத்தம் சதசி தேவதை நாஸ்ய தேவான கந்தர்வா ந அசுரான ராட்சசாக. அசுரர்களோ ராட்சசர்களோ மனிதர்களோ அந்த வில்ல ஒத்தராலே அசக்க கூட முடியல. ஆகையால் ராமா, நாம் போய் அந்த வில்ல பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் 2 பேரையும் அழைச்சின்னு போனார். இனி அடுத்த நதிக்கரையை அடைகிறார்கள். சோனா நதியும் கங்கையும் சங்கமிக்கும் இடம். கீழே உங்களிடத்துல தெரிவிச்சிருந்தேன். சரையுவும் கங்கையும் சங்கமிக்கும் இடம் பார்த்து விட்டோம். அது ரேவால்கஞ்சில சாப்ராங்கிற இடத்துல இருக்கு. இனிமே சாப்ராவுக்கும் சோனேபூருக்கும் நடுவிலே சோனா நதியும் கங்கையும் கலக்கும் இடம்.
அப்புறம் சோனேபூர் அடைந்தோம்னால் கண்டகியும் கங்கையும் கலக்கும் இடம். இப்படி 3 நதிகள் கலக்கின்றன. ஒரு இடத்துலையும் கலக்கிற இடத்துல சங்கமத்திலே 2 குழந்தைகளை வச்சு விஸ்வாமித்திரர் தங்கி விடுறார். அவ ராத்திரி தூங்கணும்னா கதை கேட்பா. இப்ப கதை கேட்டுட்டா. விஸ்வாமித்திரர் இந்த தரம் தன்னுடைய பிறப்பு வளர்ப்பு கதை கூறப்போகிறார். வாசம் சக்ருமு வாகம் சக்ருஹு முனிகணாக சோணாகூலே சமாஹிதாக தேகத்வா தூரமத்வானம் லம்பமானா திவாகரே. பகல் பொழுதில் வெகு தூரத்துக்கு நடந்து வந்தார்கள். ராமன் திருவடி நொந்து போகாதா? நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ, கடந்த கால் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசிவாழி கேசனேன்னு திருமழிச்சாழ்வாருடைய பாசுரம். நடந்து நடந்து கால் நொந்து போடாதோ? அவனுக்கு போகலே, ஆழ்வார்களுக்குன்னா போயிடுது. இப்படி ஒரு பஞ்சு போன்ற திருவடி கொண்டு ராமன் நடக்கலாமா? நடத்தி அடிச்சுன்னு போயிட்டார். நமக்கெல்லாம் விஸ்வாமித்திரரை பார்த்தா தான் கோவமா வரும். இவருக்கு என்ன ரிஷி தவம் பண்ணியிருந்தார்னால் இந்த செல்லப்பிள்ளையை போய் இவர் நடத்தி கொண்டு போலாமா? இவருக்கு கல்லும் இல்லை, மேடும் இல்லை, நெருப்பும் இல்லை. அவர் எப்படியும் கஷ்டப்படட்டும். ஒரு ராஜகுமாரன் அழைச்சின்னு போவரானால் பழக்கப்படுத்தினார். எவனாக இருந்தாலும் இந்த நாடு வெறுமனே விடாது. நாளை நீ காட்டுக்கு போக வேண்டியது ராமா, இப்போதே பழகிக்கொள் என்ன அதற்கு முன்னுதாரணமா இருந்துட்டார் அவர். ஆக்ரதோ நிஷதாசாத விஸ்வாமித்ரஸ்ஸ தீமதா பகவன் கோன்யவன் தேசம் சமிருத்த வனசோபிதா. அப்ப அந்த இடத்துக்கு வந்தா ஒரு அழகான சோலை, நல்ல காடு. இந்த காடு ஆறுது, இடம் ரொம்ப அழகா இருக்கே, இங்க யாரெல்லாம் வசிக்கிறார்கள் ஏதுன்னு ராமன் சரித்திரம் கேட்கிறார். சோனா நதியும் கங்கையும் கலக்கும் இடத்தில் இருவரும் தங்கினார்கள். அங்க இருக்கக்கூடிய அற்புதமான தேசம். அதன் கதையை சொல்லுமா போலே தன் கதையை சொல்லுட்டார். யாருமே சொல்றாப்புல இருந்து நடுவுல நம்ம கதையை சொல்லணும் இல்லையா? அதே போல விஸ்வாமித்திரர் பராமா நாம் பிறந்த கதையும் சேர்த்து சொல்லணுன்றேன். அடுத்த சர்க்கம் 32வது சர்க்கம். பிரம்மயோனிர் மகானாசீத் குஷோ நாம மகாதபாக. பிரம்மாவிடத்தில் பிறந்த குஷன், குஷனிடத்தில் குஷனாபன் பிறந்தான். குஷனுக்கு 4 புதல்வர்கள். குஷாம்பம், குஷநாபஞ்ச, அசூர்த்தரஜசம், வசும். குஷாம்பன், குஷநாபன், அசூர்த்தரஜஸ், வசு என்று 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4வருக்கும் கல்யாணம் ஆயிற்று. இந்த 4 பேரும் 4 நாட்டை ஏற்படுத்தினார்கள். பெயர் கூறுகிறார். குஷநாபஸ்து தர்மாத்மா குஷாம்பஸ்து மகாதேஜாக கௌஷாம்பி மகரோத் புரீம். இப்பவும் கௌஷாம்பி கௌஷாம்பின்னு சரித்திர பாடத்திலலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதைத்தான் குஷாம்பன் ஏற்படுத்தினார். கௌஷாம்பி. குஷநாபஸ்து தர்மாத்மா மகோதயம், மகோதயம்ங்கிற நகரத்தை குஷநாபன் ஏற்படுத்தினான். அசூர்த்த ரஜசோ நாம தர்மாரண்யம் மகாமதிஹி. தர்மாரண்யம்ங்கிற நாட்டை அசூர்த்த ரஜசு உருவாக்கினான். சக்கரே புரவரம் ராஜா வசுர் நாம கிரிவ்ரஜம். கிரிவ்ரஜம்ங்கிற நாட்டை வசு என்னும் 4வது பிள்ளை ஏற்படுத்தினான். அந்த வசுவனுடைய நாடு தான் இது. வசுமான் அவனுக்கு பேர், வசுதேசம்னு இதுக்கு பேர். இந்த இடத்துல தான் நாம இப்ப வந்து சேர்ந்திருக்கோம் ராமா. வசு இந்த இடத்தில் 5 மலைகளோட நாட்டை உருவாக்கினான். சக்கரே புரவரம் ராஜா வசுர்நாம கிரிவ்ரஜம் ஏதே சைலவராக பஞ்ச பிரகாசந்தே சமந்ததா. இந்த இடத்தில் 5 மலைகள் சுத்தி இருக்கு பார். இன்னைக்கு நீங்க அந்த இடத்துக்கு போனால் அங்கேயும் இங்கேயும் 5 மலைகள் உள்ளன. ரொம்ப ரமணீயமான இடம். ஆனா போறது கஷ்டம். நம்ம போற வழியில் அது வராது. அவர்கள் சித்தாசிரமத்திலிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி பீகார், பாட்னா, ஹாஜிபூர், அதே தர்பங்கா இதை தாண்டி நேபாளத்துக்குள்ள புகுந்திருக்கிறார்கள். நம்ம இந்த இடத்துல போறதுக்குள்ள அநேகமா இரவு பொழுது வந்துடும். எப்ப போனாலும் ராத்திரி வந்துடுத்துன்னா அங்க போறது கஷ்டம். பகல் பொழுதுல போக வேண்டும். பகல் பொழுதுல நம்ம நீராடி சாப்பிட்டுட்டு கிளம்பினோம்னால் இந்த இடத்தை தாண்டறதுக்குள்ள ராத்திரி வந்துடும். அதனால இந்த 5 மலைகளையும் அதற்கு குறுக்கே ஓடும் நதியையும் சேவித்து கொள்ளும் பாக்கியமே இருக்கிறது இல்லை. அவசியம் அது கிட்ட வேணும். 5 மலைகள், அதுக்கு நடுவுல நதி சொல்றார். ஏஷா வசுமதி நாம வசோஸ்தஸ்ய மகாத்மனஹ சுமாகதி நதீரம்யா மாகதான் விஸ்ருதாயயௌ பஞ்சானாம் சைலமுக்கியானாம் மத்தியே மாலேவ சோபதே. மாகதிங்கிற நதி நதுவில் ஓடுகிறது. மாலை போல இந்த 5 மலைகளையும் இணைத்து ஓடுகிறாள். இந்த நதிக்கு பெருமை. சாதாரணமா நதிகள்லாம் மேற்கிருந்து கிழக்க ஓடும். ஆனா இவள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடும் நதி. 5 மலைகள் நடுவிலே இருக்கும் மாகதி நதி. குஷானாபஸ்து ராஜரிஷி கன்யாசதம் அனுத்தமம் ஜனயாமாச தர்மாத்மா திருதாட்சியாம் ரகுநந்தன. இதிலே குஷநாபனுக்கு கிருதாச்சி என்பவளுக்கு கல்யாணமாகி 100 பெண்கள் பிறந்தார்கள். இந்த 100 பெண்களையும் பிரம்மதத்தன் கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார். மேலும் குஷனுடைய வம்சத்தில் தான் விஸ்வாமித்திரர் பிறக்க போகிறார். அவர் கதை என்னங்கிறத கேட்போம். இப்போது பஞ்சவட்டியில் உள்ள
பஞ்சமுக ஜெயமங்கள ஆஞ்சநேயரிடத்திலிருந்தும் 10 மூர்த்திகளாக சேவை சாதிக்கும் பட்டாபிராமன் கல்யாணராமன் அவர்களிடத்திலிருந்தும் விடை பெற்று கொண்டு